மனிதர்களுள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை நினைநாட்டும் வகையில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் 15/4/2008 அன்று திருநங்கைகள் நல வாரியம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு கொள்கையும் சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களின் நலன்களை பாதுகாப்பதையே தலையாய கடமையாக கொண்டுள்ளன. அந்த வகையில் திருநங்கையரும் நம் சமூகத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாக உரிமையோடு சமத்துவத்தோடு வாழச் செய்வதற்கான உயரிய நோக்கத்தின் வெளிப்பாடாக உருவாக்கப்பட்டுள்ளதே தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 ஆகும். திருநங்கையர் சமூகத்தின் நீண்டகால கனவுகளை நிஜமாக்கும் வகையில் இக்கொள்கை வகுக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்படுவது தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த சிறப்புமிகு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் வரவேற்பதுடன் தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 வெளியிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 என்ற உயரிய கொள்கையை வெளியிட்டு சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் மேலான கரங்களால் வெளியிடப்பட்ட இக்கொள்கை தமிழ்நாட்டின் திருநங்கையர்களின் வாழ்வு மேம்பட ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.